எல்லாருக்கும் வணக்கம். நான் சசிரேகா பேசுகிறேன். இது உங்கள் ஹாப்பி பேரண்டிங்கோட செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, ஹெல்ப் யுவர் சைல்டு இன் எஃபெக்டிவ் கோல் செட்டிங். ஸோ கோல் செட்டிங் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் பெரியவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் குழந்தைங்களுக்கும் அது எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. So people with goals succeed because they know where they are going. ஏர்ல் நைட்டிங்கல் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார்கிட்ட நம்ம எங்கே போகணுங்கிற கோல் இருக்கோ அவங்க தான் அதிகமாக சக்ஸஸ் பண்ணுறாங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாதையை சூஸ் பண்ணணுங்கிற ஐடியா தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கோல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சயின்ஸ் ஒரு ரிசர்ச்லேருந்து சொல்கிறாங்க, 92% ஆஃப் பீப்புள் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த கோல்ஸுமே கிடையாது. அது புதுசாக இருக்கிறதால அவங்களால அதை புதுசாக செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியறது இல்லை. ஓகே, ஏன் ஒரு குழந்தை கண்டிப்பாக கோல் செட்டிங் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு 3 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன், அது அவங்கள ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக கொண்டு போகும். அவங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கற்றுக்கிற லேர்னிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவங்கள ரெஸ்பான்சிபிளாக கொண்டு போகிறதுக்கு, அவங்கள டீச் பண்ணுறதுக்கு கோல் செட்டிங் ரொம்பவே அவசியம். ரெண்டாவது, அவங்களுக்கு கேன் டூ ஆட்டிடியூட் கொண்டு வரணும். கேன் டூ ஆட்டிடியூட் லைஃப் லாங் அவங்களோட பர்சனல் திங்ஸ்லேயும் சரி, அவங்களோட அஃபீஷியல் ஒர்க்லேயும் சரி, இந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு ரொம்பவே அவசியம். அதே மாதிரி இது லைஃப் லாங் நம்மளோட ஹேபிட்டை ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாற்றுது. ஸோ இந்த 3 ரீசனுக்காக கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கோல் செட்டிங் சொல்லியே கொடுக்கணும். ஸோ இந்த கோல் செட்டிங் எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு 4 ஸ்டெப்ஸில் இங்கே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணட்டும். ஸோ இப்போவே இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரை நம்ம ப்ரீவியஸ் வீடியோ ஸ்லைட்ஸில் பார்த்துட்டோம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோஸில் குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட பேசுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்படி பேசும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன பிக் கோல் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்கள் நினைக்கலாம், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கும் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அதே குழந்தை சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருந்தால் தான் அதை நோக்கி அவங்க ஓட ஆரம்பிப்பாங்க. அதுக்கான தேடல் தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் இயல்பான உண்மை. ஸோ நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட அவங்களோட பிக் கோல் என்ன அப்படின்னு பேசி கேட்கணும். ஸோ என்ன நீ ஆக விரும்புகிற, என்ன உன்னுடைய லட்சியம், எது உனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேரண்ட்டாக, ஒரு அம்மாவாக, ஒரு அப்பாவாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது. ஏன்னா குழந்தைங்களா இருக்கிறப்ப தான் அவங்களோட பிரெயினில் நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். அது ரொம்பவும் எஃபெக்டிவாக அவங்களால கற்றுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கிற ஈடுபாடும் கவனமும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அத்தனை விஷயத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே குழந்தைங்க ரொம்ப டயர்டாகவே மாட்டாங்க. ஏன் டயர்டாக மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்மளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற அவ்வளோ விஷயமுமே அவங்க மைண்டுக்குள்ளே உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா அவங்களுடைய பிக் கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், என்னெல்லாம் பண்ணால் அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய குழந்த ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆகணும், நல்ல கீபோர்ட் பிளேயர், மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, நான் அவன் கூட உட்காந்து பேசி எந்தெந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் சின்னதாக அவனுக்கு சொல்லி கொடுத்து அதுலேருந்து அவனோட இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் அவனோட கோலை செட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி குழந்தைங்களால் அந்த கோலை செட் பண்ண முடியாது. அதனால தான் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த கோலை செட் பண்ணி அந்த பாதையை காமிக்கும்போது நிஜமாகவே அவங்களால லைஃப்பில் நல்ல அச்சீவ்மெண்ட் கொடுக்க முடியும்.
ஸோ இதுக்கு நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன மாதிரியெல்லாம் அவனுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் அவனோட கோலை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். தேர்ட் ஸ்டெப், எப்போவுமே பெரிய கோலை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கோல் இதை இப்போ அச்சீவ் பண்ண முடியாது, இதை அச்சீவ் பண்ணணும்னா இன்னும் பல வருஷம் வேணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. பிக் கோல்ஸை சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எந்த வயசில், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பையன் கராத்தே சாம்பியன் ஆகணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு 7 years டியூரேஷன் ஆகும் அப்படின்னா எந்த வயசு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு ஒரு கராத்தே மாஸ்டரை பார்த்து நீங்கள் பேசணும். அதுக்கப்புறம் அந்த வயசில் அவனை என்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை கொண்டு போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 years அந்த கோர்ஸ் அவன் பண்ண போகிறான் அப்படின்னா நீங்கள் 7th year ஏஜ் 7ல் போடுறீங்க அப்படின்னா அதுவே 14th year தான் அவனால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஏஜ் 14ல் அவனால் ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியுதுன்னா நம்ம ஏன் இன்னும் வெயிட் பண்ணணும்? அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. ஸோ வாங்க இன்னும் நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 4th ஸ்டெப், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்கக்கிட்ட சேர்த்து விட்டுட்டோம் கிளாஸு, இனிமேல் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க எப்படியெல்லாம் அதை அட்டன் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, அந்த கஷ்டத்தை எதனால் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை நம்ம போகிற கிளாஸில் மாஸ்டர்ஸ் இல்லை அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதா அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட பிரைன் ஸ்டார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களால அதை சொல்ல முடியும். எப்போவுமே குழந்தைங்க பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது ரொம்பவே சாலச் சிறந்தது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 4 ஸ்டெப்ஸ் எதை வச்சு நம்ம குழந்தைங்கள எப்படி கோல் செட்டிங் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது, கண்டிப்பாக கோல்ஸை எழுதியே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் எஸ். நம்ம எழுதுகிறப்போ அந்த கோல்ஸ் நம்ம மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட அது ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சப்கான்ஷியஸாக ரெஜிஸ்டர் ஆகும்போது ரிப்பீட்டடாக அதுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ இதாகணும், நீ இதாகணும், நீ ஒரு கராத்தே சாம்பியன் ஆகணும் அப்படின்னு. ஸோ நம்ம எழுதி வைக்கிற ஒவ்வொரு கோல்ஸையும் நம்ம ரெகுலராக ரீவிசிட் பண்ணும்போது 42% நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ செட் பண்ணுறதெல்லாம் பார்த்தாச்சு. ஆஸ் யூஷுவல் 4 நாள் பண்ணுவோம், 5ஆவது நாள் குழந்தை பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கும். ஏன்னா அதுக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ நம்மளோட கடமை அவங்க அதை கிவ் அப் பண்ணாமல் பார்த்துக்கிறணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னதும் உடனே திட்ட வேண்டாம், அடிக்க வேண்டாம். அவங்களோட ஃப்ரீயாக உட்காந்து பேசுங்க. ஸோ அப்படி பேசும்போது, நீ தானே சொன்ன அப்படி ஆகணும்னு, பின்னாடி நீ அப்படி ஆகணுங்கிறத நானும் விரும்புகிறேன், அந்த மாதிரி அந்த பர்பஸ் என்ன, எதுக்காக நீங்கள் அங்கே போட்டீங்க, இதெல்லாம் செய்கிறதுனால அவங்க எப்படியெல்லாம் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம லைஃப்பில் நம்மளும் ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் வரதான் செய்யும். இதெல்லாம் ரொம்ப கேஷுவல், இதெல்லாம் தாண்டி தானே போகணும். இப்படி நீங்கள் அவங்கள ரொம்பவே பாசிட்டிவாக பேசும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அதை கிவ் அப் பண்ணுறதுக்கான ஐடியா வரவே வராது. ஸோ நீங்களும் சொல்லிக் கொடுங்க, நெவர் எவர் கிவ் அப். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 4 பேருமே யங்காக அச்சீவ் பண்ண கிட்ஸ். ஸோ இவங்க 4 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் 8 to 10 தான். ஸோ 6th standard 5th standard அப்படி படிக்கிற குழந்தைங்க தான் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏதோ சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் அவங்கள பின்னாடி இருந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்ம குழந்தைங்கள சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஓகே, இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்குறது யாருன்னா வினுஷா. இவங்க 5th standard தான் படிக்கிறாங்க. இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. ஸோ இவங்கள நீங்கள் அடிக்கடி சுட்டி டிவியில் பார்த்துருப்பீங்க. இந்த குழந்தை பார்த்திங்கன்னா 3rd standardல இருந்தே அவங்களோட கோலை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏஜுங்கிறது கோல் செட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தடையே கிடையாது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். நீங்கள் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட என்ன சொல்கிறீங்களோ, என்ன அவங்கக்கிட்டேருந்து வாங்குறீங்களோ, என்ன பேசுகிறீங்களோ, அவங்களுக்கு எதை செய்ய சொல்லி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அதுதான் அவங்களா மாறுவாங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி இதை குழந்தைங்களுக்கு எஃபெக்டிவ் கோல்ஸாக செட் பண்ணலாம் அப்படிங்கிறத, என்னென்னலாம் செட் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ part 2ல் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். Until then, bye.